தமிழக சட்டசபை 3 நாட்கள் மட்டுமே நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சட்டசபை அலுவல் ஆய்வுக் கூட்டத்திலிருந்து திமுக, தேமுதிகவினர் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சியினர் 3 நாட்கள் மட்டுமே குளிர்கால கூட்டத்தொடர் நடப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். 10 நாட்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டு 7 நாட்கள் என்று சொல்லி கடைசியாக குறைந்தது 5 நாட்களாவது இந்த அவையை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் அந்த கோரிக்கை அனைத்து எதிர்க்கட்சிகளும் அந்த கோரிக்கை விடுத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிச்சயமாக இது பெயரளவிற்கு ஏதோ பத்திரிகைகளும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்லுகிறார்களே என்பதற்காக நடத்தப்படுகின்ற கூட்டமாகத்தான் இதை தேமுதிக பார்க்கிறது. மேலும் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், ஒத்திவைப்பு தீர்மானங்களை கொடுத்தால் அந்த துறைக்கு சென்று அந்த துறைக்கு அந்த தீர்மானங்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பதில் வந்ததற்கு பிறகுதான் எடுக்கப்படும். ஆனால் எங்களிடத்தில் பேரவைத் தலைவர் சொல்கிறார், நீங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுங்கள், முடிந்தால் எடுக்கிறோம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தை ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி கூட்டமாக நடத்துவதற்குத்தான் இந்த அரசு முயற்சிக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த 3 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த கூட்டம், பெயருக்கு 3 நாள் என்று சொன்னால் கூட ஒரே ஒரு நாள் மட்டுமே விவாதம் நடத்தக்கூடிய அளவிலே இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டம் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் எழுந்து வந்திருக்கிறோம். இதுதான் அலுவல் ஆய்வு கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவு. சனி ஞாயிறு முடித்து திங்கட்கிழமை தான் ஒரே ஒரு நாள் விவாதம் நடத்தினால் போதும். அன்று விவாதம், அதற்கு பிறகு சட்ட முன்முடிவுகள் நிறைவேற்றுதல், அது பற்றிய விவாதம், எங்கள் விவாதத்திற்கு முதலமைச்சர் பதில் என்பதெல்லாம் ஒரே நாளில் நடத்தி முடிக்கலாம் என்கிற சபாநாயகருடைய முன்மொழிவை எந்த காரணத்தை முன்னிட்டும் எங்களால் ஏற்க இயலாது. விவாதிக்க வேண்டும், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும், ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அரசாங்கம் அதற்கு உரிய பதிலை உரிய அமைச்சரிடமிருந்து பெற்று, உரிய அலுவலர்களிடமிருந்து பெற்று எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதற்கெல்லாம் இங்கே அவகாசமே இல்லாத அளவுக்கு வெறும் 3 நாட்கள் சபை என்று சொன்னால் இது வெறும் பேருக்கு நடத்துகிற சபையாக இருக்குமே தவிர வேறாக இருக்க முடியாது. ஆகவே இது அலுவல் குழு என்கிற காரணத்தினால் நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். நாங்கள் இதை ஏற்கவில்லை. எங்களுடைய கடுமையான மறுப்பை நான் தெரிவிக்கிறேன். ஐ ரெக்கார்ட் மை டிசன்ட் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய சூழலிலே இந்த சட்டமன்ற கூட்டம் நடைபெறுகிறது. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விவாதமே நடைபெறப் போகின்றது. 3ஆம் தேதி மட்டும், அதாவது வருகின்ற திங்கட்கிழமை மட்டும்தான். இந்த சூழலிலே இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை குறைந்தது 1 வார காலத்திற்கு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். அதை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். எங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறோம். திமுக தலைவரும் திருவாரூர் எம்எல்ஏவுமான கருணாநிதி பங்கேற்பதற்கு வசதி ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்தால் அரசு மௌனம் காப்பதாக திமுக கொறடா குற்றம் சாட்டினார். நாங்கெல்லாம் குறைந்தது 10 நாட்கள் நடத்த வேண்டும். தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது, அதை பற்றியெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே பேரவைத் தலைவர் அவர்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு லீவு, திங்கட்கிழமை 3 நாட்கள் தான் பேரவை நடைபெறும் என்று சொன்னார்கள். சபையை குறைந்தது புதன்கிழமை வரையாவது நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். 5 நாட்களாவது. நாங்கள் எவ்வளவோ கேட்டும் பேரவைத் தலைவர் அதுக்கு அனுமதி கொடுக்காதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். எனக்கு இருக்கை வசதி செய்து கொடுத்தால் கண்டிப்பாக நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்ற சபாநாயகர் அதை பற்றி பேசல. அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும். முதல்வராக பன்னீர்செல்வம் பொறுப்பேற்ற பிறகு சட்டசபை கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் தற்போது 3 நாட்கள் மட்டுமே கூட்டம் நடப்பதால் எதிர்க்கட்சியினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.